ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. விகாரி வருஷ புத்தாண்டு பலன்கள். விகாரி வருஷம் வருகிற ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பகல் 1:37 மணிக்கு சுக்லபக்ஷ தசமி திதியில் ஆயில்ய நட்சத்திரத்தில் சித்த யோகத்தில் கடக லக்னத்தில் சூரிய ஹோரையில் பிறக்கிறது. இதே வாக்கிய பஞ்சாங்கப்படி பகல் 1:05 பிறக்கிறது. இப்போ இந்த ஜெகநாத்தோரா பஞ்சாங்கப்படி கிரக நிலைகள் பார்க்கலாம். கடக லக்னம், லக்னத்துல சந்திரன் இருக்கு, 6ல வக்ரகுரு சனி கேது இருக்கு, 8ல சுக்கிரன் இருக்கு, 9ல புதன் இருக்கு, 10ல சூரியன் இருக்கு, 11ல செவ்வாய் இருக்கு, 12ல ராகு இருக்கு. இந்த வருஷத்துல, இந்த விகாரி வருஷத்துல குருவுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 23 வரைக்கும் தனுர் ராசியில வக்கரமா இருக்கு. அதே வக்கரகதியோட விருச்சிக ராசிக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி பயிற்சி ஆகுது. அந்த பயிற்சி ஆனதுலேருந்து நவம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் விருச்சிக ராசியிலேயே சஞ்சாரம் பண்றது. விருச்சிக ராசியிலிருந்து நவம்பர் 6ஆம் தேதி தனுர் ராசிக்கு பயிற்சி ஆகிறது. இது குருவோடது. சனி பார்த்தீங்கன்னா 2020 ஜனவரி 24 வரைக்கும் தனுர் ராசியிலே இருக்கு. 2020 ஜனவரி 24ஆம் தேதி அன்னைக்கு மகர ராசிக்கு போயிருது. ராகு மிதனத்திலே வருஷம் ஃபுல்லா இருக்கு, கேது தனுர்லயே வருஷம் ஃபுல்லா இருக்கு. ஸோ இதுதான் கிரக நிலைகள். விகாரி வருஷ பலன் வெண்பா. விகாரி வருஷத்துக்கான வெண்பா பார்த்தீங்கன்னா பார விகாரி தனிர் பாரண நீரம் குறையும், மாறி இல்லை வேளாண்மை மத்தியமா, சேரார் பயம் அதிகம் உண்டா, பழையோர்கள் சம்பாத்திய உடைமை விற்றுண்பார் கேள். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த விகாரி வருஷத்துல நீர்நிலைகள், அதாவது ஆறு குளம் இதுல எல்லாம் நீரே இருக்காது, வற்றி போயிடும். மழை ரொம்ப குறைச்சலா இருக்கும். விவசாயம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். நட்புகள் குறைச்சலா இருக்கும், பயம்தான் அதிகமா இருக்கும். மனுஷா என்ன பண்ணுவான்னா, பெத்தவா கிட்ட சொத்து இருந்ததுன்னா அதை வித்து பழைச்சு சாப்பிடுவா. இப்படித்தான் ஓடிட்டு இருக்கும் வாழ்க்கை. இது ஒரு பக்கம். பொதுவா இந்த வருஷம் விகாரி பலன் பார்த்தீங்கன்னா நாட்டுல அரசியல் பாதிப்புகள் நிறைய நடக்கும். அந்நியர்களுடைய கெடுதல்கள், அந்நியர்களால கெடுதல்கள் நிறைய நடக்கும். எங்க பார்த்தாலும் ஒரே பயமா இருக்கும். சொற்ப மழை தான் இருக்கும். மனுஷாவுக்குள்ள ஒரு விரோதம் வந்துட்டே இருக்கும். அரசாங்கத்தோட மோதல் போக்கு இருந்துட்டே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் எங்க பார்த்தாலும் ஒரே போராட்டம், எங்க பார்த்தாலும் ஒரு எதையாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கிறோம். விலைவாசிலாம் ஜாஸ்தியா இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் ஆட்சி நல்லா இருக்கும், ஊழல் இருக்கும், ஆனால் மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். தமிழ்நாட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வேற ஆட்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த விகாரி வருஷத்துல இருக்கு. அப்படி வரும்போது அவளால நல்லது நடக்கலாம், நன்மை உண்டாகலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பொதுவா உற்பத்தியில மிஷின்கள், இயந்திரங்கள் அதெல்லாம் நிறைய ஆகிறதுனால என்ன ஆகும், மனுஷாவுக்கு வேலை வாய்ப்புகள் குறைய ஆரம்பிக்கும். மனுஷா வேலையில்லா திண்டாட்டம் நிறைய பெருகும். மொத்தத்துல பாத்தீங்கன்னா சுமாரான பலன் தான் ஓடிட்டு இருக்கு விகாரி வருஷத்துல. நாட்டுல பெருசா நன்மைங்கிறது கிடையாது. இப்ப ராசி வாரியா பலன்களை பார்க்கலாம். முதல்ல மேஷ ராசி. மேஷ ராசியில அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரத்தோட முதல் பாதம் இந்த இவ்வளோ இருக்கு. இதுல இந்த வருஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, ராகு 3ல வருது, அது நிறைய கொடுக்கும். 9ல கேது இருக்கு. அதே 9ல இந்த மாசம் 23ஆம் தேதி வரைக்கும் குரு சஞ்சாரம் பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா அதிசார வக்கரமா திரும்ப விருச்சிக ராசிக்கு 8வது ராசிக்கு 8ல போயிடுறாரு. சனி 9ல இருக்காருன்னு பேரு. அவர் பாட்டுக்கு அந்த வருஷம் கடைசி வரைக்கும் 9ல இருப்பார். 2020 ஜனவரி 24ஆம் தேதி இந்த மகர ராசிக்கு போயிடுறார். இப்போ ஜென்ரலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு யோகங்கள் இது வரைக்கும் போன வருஷம்லாம் இருந்ததை விட கஷ்டங்கள்லாம் குறைஞ்சி நல்லபடியாகும். பிகாஸ் ஆஃப் அந்த ராகு நல்லா இருக்கு. அது தவிர உங்களுக்கு மற்ற கிரகங்கள் அந்த வாரம் மாசம் பயிற்சியாகிற கிரகங்களுடைய
சஞ்சாரங்களை ஒரு வருஷம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நன்மை தரக்கூடியதுதான். எல்லாத்துலேயும் சில பேருக்கு வீடு வாங்குற யோகம் வரும், சில பேருக்கு வருமானம் அதிகரிக்கும், சில பேருக்கு வந்து திருமணம் தடைப்பட்டு இருந்ததுன்னா இந்த வருஷத்துல திருமணம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா சனி 9ல் இருக்கிறதுனால பெத்தவாளுக்கு இல்லது மாமனார் மாமியார் அந்த மாதிரி வாளுக்கு உடல் ரீதியான சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும். பெருசா குறைகள் அப்படின்னு இருக்காது, ஓடின்னு இருக்கும். அப்புறம் உத்தியோகம் ஜீவனஸ்தானம்லாம் பார்த்தீங்கன்னா நன்னா ஓடின்னு இருக்கும். இந்த வருஷம் ஃபுல்லாகவே பெருசா கஷ்டங்கள் இருக்காது. நவம்பர் 6ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு 9ல் போகிறதுனால இன்னும் கொஞ்சம் நன்னா பெட்டராக இருக்கும். வருஷ கடைசியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நன்னா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற தொழிலதிபர்கள், வேலை சொந்தமாக தொழில் பண்ணுறவா அவளுக்கெல்லாம் கூட ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பொதுவாகவே எல்லாருக்குமே விவசாயிகள், மாணவர்கள், கலைஞர்கள், அரசியல்வாதிகள், பெண்கள் இவ எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஓரளவுக்கு பாஸ் மார்க் அப்படின்னு சொல்லலாம். நிறைய நன்மைகள் தான் நிறைய நடக்கும், தீமைகள் குறைச்சலாம் நடக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 100க்கு 60% உங்களுக்கு நன்னா இருக்கும். இந்த ராசி பலன். ரிஷபராசி. ரிஷபராசியில கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள் இருக்கு. ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷத்துல 1, 2 பாதங்கள் இருக்கு. இந்த ரிஷபராசிக்கு ஆக்சுவலா குரு வந்து அதிசாரமா 9ல் இருக்காரு. இப்போ 9ல இருந்து 8க்கு வர ஏப்ரல் 23 அன்னைக்கு பயிற்சி ஆகிறார். அதுல இருந்து நவம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் விருச்சிக ராசியிலே இருப்பார். அதாவது ராசிக்கு 7ல் இருப்பார். சனி இந்த வருஷம் கடைசி, அதாவது 2020 ஜனவரி 24 வரைக்கும் தனுர் ராசியில இருக்கார். அதுக்கப்புறம் மகர ராசி பயிற்சி ஆகிறார். ராகு 2ல் இருக்கு, கேது 8ல் இருக்கு. இந்த பொசிஷன்ல இந்த வருஷ பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஏன் அப்படின்னா கிரக வலிமைகள், அந்த கிரகங்கள் நன்னா இல்லை. ஒன்று. ரெண்டாவது, நிறைய சில இந்த குரு 7ல் இருக்கிறதுனால வீட்டில் நல்ல காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், கல்யாணம் ஆகாதவாளுக்கு கல்யாணம், வீடு வாங்குறது, யோகங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த எல்லாம் இருந்தால் கூட 9ல் இருக்கிற சனினால கொஞ்சம் ப்ரெஷர், அதே மாதிரி 2ல் 8ல் இருக்கிற ராகு கேதுனால கொஞ்சம் மன அழுத்தம், கொஞ்சம் இது அப்படின்ட்டு ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். எல்லாம் இருக்கும், ஆனால் டென்ஷன் இருந்துட்டு இருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான படுத்தல்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ப்ரெஷர், கொழுப்பு, ரத்த கொதிப்பு, இது மாதிரி ஏதாவது வந்துகிட்டே இருக்கும். சின்னதா இல்லை பெருசா ஏதாவது கொஞ்சம் மாற்றி மாற்றி படுத்திகிட்டே இருக்கும். உடல் ரீதியான படுத்தல்கள் கொஞ்சம் இருந்துட்டு இருக்கும். உத்தியோகம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானம் பார்த்தீங்கன்னா கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். வருமானம் வரும், சில சமயம் நல்லா இருக்கிற மாதிரி தோணும், இது வரும். ஆனால் பெருசா ஒன்றும் எதிர்பார்ப்புகள் இருக்காது. எதிர்பார்ப்புகள் வந்து ஈடேறாது அந்த மாதிரி. அப்புறம் வந்து ஜென்ரலாக சொல்லப்போனா வேலை இல்லாதவாளுக்கு வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ரொம்ப கஷ்டத்தில் கிடைச்சாலும் சுமாரான வேலையாக தான் இருக்கும். இந்த வருஷம் நீங்கள் பல்ல கடிச்சுட்டு தான் ஓடணும். மற்றபடி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தொழில் பண்ணுறவாளுக்கும் ஏதாவது சின்ன சின்ன தடங்கல்கள், அரசாங்கத்தின் மூலமாக தடங்கல்கள் ஏதாவது ஒன்று வந்துட்டே இருக்கும். மற்ற இதுன்னு சொன்னால் விவசாயி, மாணவர்கள், கலைஞர்கள், அரசியல்வாதிகள், பெண்கள், இப்படி எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஒரு 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 மூச்சு விடுற அளவுக்கு ஓடிட்டு இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம், தீமை, நல்லது எல்லாம் கலந்து வந்துட்டு இருக்கும். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 45 மார்க் தான் கொடுக்குற மாதிரி இருக்கு. 100க்கு 45% தான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ரிஷபராசி அன்பர்கள் கொஞ்சம் தெய்வ பலத்தை நாடி இருக்கிறது நல்லது. இப்போ மிதுன ராசியுடைய பூரா பலன்கள் எப்படி இருக்கும் அதை பார்க்கலாம். இந்த மிதுன ராசி பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் 3-4 பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1-2-3 பாதம் வரைக்கும் இதுல இருக்கு. இந்த மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு ஏப்ரல் 24ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியில தனுர்ல இருக்கார். அதே வக்ரத்தோட ஏப்ரல் 24க்கு அப்புறம் விருச்சிக ராசிக்கு போறார். விருச்சிக ராசியில வந்து நவம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். ஜூலையில வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்புறம் வந்து ஜென்மத்தில் ராகுவும் 7ல் கேதுவும் இருக்கார்.
சனி பகவான் ஜனவரி 20 வரைக்கும் 2020 வரைக்கும் தனுர்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் மகரத்துக்கு போறார். இந்த நிலையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பொதுவா 6ல குரு இருந்தா கூட மறைஞ்சா கூட மற்ற கிரகங்கள் 6 அந்த குருவோட பார்வைகள் இதெல்லாம் வச்சுட்டு பார்க்கும்போது நல்ல சுபிக்ஷமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நிறைய வீட்டில் கல்யாணம் நடக்கும், சம்பத்து, புதுசா தொழில் தொடங்குறவர்களுக்கு நல்ல ஒரு நிலை ஏற்படும், வளர்ச்சி இருக்கும், வருமானம் பெருகிட்டே இருக்கும், பொருளாதார நிலை வந்து மேம்பாடு அடையும். ஜென்ரலாக எல்லாருக்குமே உங்களுக்கு ஆணோ பெண்ணோ எல்லாருக்குமே மனசு தெளிவாக இருக்கும். உடல் ரீதியான படுத்தல்கள் கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும், பெருசாக படுத்தாது. ஆனால் என்ன ஒன்றுன்னா இந்த சனி இருக்கு பாருங்க, 7ல் கண்ட சனி, அது மனைவி அல்லது உறவுகளை, மனைவி வழி உறவுகள், இந்த மாதிரி உறவுகளை கொஞ்சம் ஏதாவது ஒரு பிரச்சனை அல்லது உடல் ரீதியான பிரச்சனை இது மாதிரி கொடுத்துட்டு கொஞ்சம் சங்கடங்களை ஏற்படுத்தும். மற்றபடி பெருசாக ப்ராப்ளம் வராது. தாயார் தாப்பினாருக்கு அனுகூலமாக இருக்கும். புத்திரத்தினால பெரிய பிரச்சனைகள் வராது. ஜென்ரலாக சுபிக்ஷமாக இருக்கும். தொழிலாளர்களுக்கு நல்ல ஒரு உத்தியோகத்தில் நல்ல நிலை ஏற்படும். பதவி, சம்பள உயர்வு அந்த மாதிரி ஏதாவது கிடைக்கும். கலைஞர்களுக்கு நல்லா இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்லா இருக்கும். பெண்களுக்கு நல்ல ஒரு சுபிக்ஷமாக இருக்கும். நிறைய புனித யாத்திரைகள் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பொதுவாகவே மொத்த பேருமே குடும்பத்தோட யாத்திரைகள், கேளிக்கைகள் அந்த மாதிரி நிறைய நடக்கிறதுக்கு இந்த வருஷத்தில் சான்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவாளுடைய எதிர்காலத்தினுடைய திட்டங்கள் சரியாக பயன்படுத்தி கரெக்டாக கொண்டு போனால்னா எதிர்கால திட்டங்களுக்கான பலன்கள் பூரணமாக கிடைக்கும். எதிர்காலத்தில் சிறப்பாக இருக்கிறதுக்கான அஸ்திவாரம் போடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகும். ரெண்டாவது, பெருசாக கிரக நிலைகள் பாதகமாக இல்லை, அதனால எல்லாருக்குமே நல்லா இருக்கும். விவசாயிக்கு நல்லா இருக்கும், கலைஞர்களுக்கு நல்லா இருக்கும், மாணவர்களுக்கு நல்லா இருக்கும். இப்படி எல்லாருக்குமே ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகும். பொதுவாக இந்த வருஷம் இவருக்கு ஒரு 55% கொடுக்குற மாதிரி நல்லதாக இருக்கும். மிதுன ராசிக்கு பொதுவாக நல்ல பலன் நல்லா நிறைய இருக்கும். பெருமாளை சேவிச்சுட்டு இருந்தா போரும், நல்லா ஓடிட்டு இருக்கும். அடுத்ததா கடகராசி பலன்களை பார்க்கலாம். இந்த கடகராசியில புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் மற்றும் ஆயில்யம், இவ்வளோ நட்சத்திரங்கள், இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த கடக ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ல் வக்கர குரு 24 வரைக்கும் இருக்கு, ஏப்ரல் 24 வரைக்கும். அதுக்கப்புறம் அது ஏப்ரல் 24லேருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாக இருக்கு. நவம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கு. சனி அங்கேயே தான் ஜனவரி 2020 வரைக்கும் தனுர் ராசியிலே தான் இருக்கார், 6ஆம் இடத்துலேயே இருக்கார். ராகு 12ல் போயிட்டார், கேது 6ல் இருக்கார். இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல உங்களுக்கு பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு ஒருத்தர் தான் மொத்தமாக கட்டின்னு வர்றார். மற்றதெல்லாம் அவ்வளோ இதுவாக இல்லை. ஒரு 50% நன்னாவும் 50% சுமாராக கஷ்டமாகவும் இருக்கும். நன்மை தீமை கலந்து வர மாதிரியான ஒரு பலன்கள் தான் இந்த வாட்டி இருக்கும். பணப்பழக்கம்லாம் ஓரளவுக்கு தாராளமாக இருக்கும். உத்தியோகத்தில் நல்ல நிலை இருக்கும். வீட்டில் சுபகாரியங்கள் நல்லா நடக்கும். இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிறது கஷ்டமாக இருக்கும். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பெரியவர்கள்ட்ட மரியாதையாக நடந்துக்கிறது நல்லது. வீண் வாக்குவாதங்கிறது யார்கிட்டையுமே வச்சுக்க வேண்டாம். அதை பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஏதாவது ஒரு சங்கடத்தை கொடுத்துட்டு வரும். பெருசாக பாதிப்பு இல்லைன்னா கூட அன்னைக்கு ஒரு இது மாதிரி தினம் ஏதோ ஒரு சங்கடம் இருக்கிற மாதிரியான ஒரு இதை கொண்டு கொடுக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா பலன்கள்லாம் பார்த்தீங்கன்னா பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். காசு நிறைய வரும். வீடு வாங்குகிற யோகம் சிலருக்கு வந்துடும். லக்ஷ்மி கடாட்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி தான் சொல்லணும். அப்புறம் கல்யாணம், இதெல்லாம் கல்யாணம் ஆகாத வாழ்க்கை கல்யாணம், அப்புறம் வீட்டில் குழந்தை சம்பத்து, அந்த மாதிரி பிள்ளை இல்லாத வாழ்க்கை குழந்தை சம்பத்து எல்லாம் கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றபடி பெருசாக ப்ராப்ளம் வராது. மாணவர்கள்லாம் கொஞ்சம் சிரத்தை எடுத்து படிக்கணும்.
அரசியல்வாதிகள் கொஞ்சம் அதாவது வாய்ச்சவடால் விடத்தை குறைச்சிக்கணும், பெருசா வாயை கட்டுப்படுத்தி இது பண்ணிக்கணும். அதே மாதிரி எல்லா பிரிவினரும், கலைஞர்கள், விவசாயிகள், பெண்கள் எல்லாருமே பொதுவாக ஒன்று பண்ணணும்னா யோசிச்சு செயல்படுறது நல்லது. மற்றபடி பெரிய கஷ்டங்கள் வராது. உங்களுக்கு வந்து ஒரு 50% அப்படிங்கிற மாதிரி, அதாவது 50% நல்லா இருக்கு, 50% கஷ்டமா இருக்கு, மிச்சர பலன் கலந்து போறோம். உங்களுக்கு இஷ்டமான தெய்வம் என்னவோ அதை கெட்டியா பிடிச்சுட்டு ப்ரே பண்ணுங்க. ஒரு ப்ரேயர் மாதிரி, ஒரு தியானம் மாதிரி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா மனசு ஒரு உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். இதுதான் இந்த வருஷத்துக்கான கடகராசிக்கு பலன்கள். இப்ப அடுத்ததா வந்து சிம்மராசி பார்க்கிறோம். சிம்மராசிக்கு வந்து இன்னைக்கு பொசிஷன்ல குரு வந்து வக்ரகதியில 5ல் இருக்காரு. இவர் 24 ஏப்ரல் 24க்கு அப்புறம் விருச்சிக ராசிக்கு வரார். அதுல நவம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். ஜூலை மாசத்துல வக்ர நிவர்த்தி ஆகுது. சனி 5ல் இருக்கார். அப்புறம் ராகு வந்து 11ல் மிதுனத்துல இருக்கார். ஸோ கேது வந்து உங்களுக்கு 5ல் இருக்கார். இப்படி இருக்கிற இதுல இந்த ராகுவானது உங்களுக்கு நல்லது தருது, குருவுடைய பார்வை அனுகூலம் தருது, சனி ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இப்படியான பலன்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களும். இது கடந்த வருஷத்தெல்லாம் விட டென்ஷன் முதல்ல பெருசா குறையும். அப்படியே டென்ஷன் எல்லாம் குறைச்சிட்டோம். ஒரு மலர்ச்சியான ஒரு வாழ்க்கை, மலர்ச்சியான ஒரு இது, எல்லாத்துலேயும் ஒரு சந்தோஷம், பெரியவாழ்க்கெல்லாம் ஒரு அனுகூலமான ஒரு, அதாவது பெரியவா அப்படின்னு சொன்னா உத்தியோகத்துல இருந்தேன்னா மேலதிகாரி, இப்போ இல்லை அப்படின்னு சொன்னா ஆச்சாரியன், குரு, இவாளுடைய அனுகூலம் உங்களுக்கு நிறைய இருக்கும். பெருசா பார்த்தீங்கன்னா வீட்டில் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு கல்யாண கார்த்தி சம்பத்து, அந்த மாதிரி திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கவாளுக்கு திருமணம், பெண்களால சகாயம், அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும். வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம், நெருக்கம், ஒரு இது இருந்துட்டு இருக்கும். புத்திரத்தினால 5ல் சனி இருக்கிறதுனால புத்திரத்தினால ஒரு லாபம் உண்டாகும். கேத்துவும் இருக்கிறதுனால சில சமயம் புத்திரர்களுக்கு உடம்பு ரீதியா படுத்தல் இருக்கலாம். ஆனா அது பெருசா எல்லாம் படுத்தாது. ஏன்னா ராகு லாபத்துல இருக்கு. அந்நியர்கள், வேற மதத்துக்காரால், வேற மொழிக்காரால், அந்த மாதிரி இருக்கிறவாளால ஏதாவது சகாயம் கிடைச்சிட்டு இருக்கும். இப்ப எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள், கலைஞர்கள், விவசாயிகள், மாணவர்கள், பெண்கள், தொழிலதிபர்கள், வியாபாரிகள், கடை வச்சுட்டு இருக்குவா, இவ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ராகுவால நன்மையும் குருவுடைய பார்வையினால நன்மையும், பிளஸ் சனி 5ல் இருந்துட்டு ஓரளவுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் இதுவா இருக்கிறவளுக்கு எல்லாம் நல்லா அமைஞ்சிடும். எல்லாமே அவருக்கு வருமானம் ஜாஸ்தியாகும். பொருளாதார நிலை அப்படிங்கிறது முன்ன விட கொஞ்சம் கூடுதலா இருக்கும். அப்போ வந்து முகத்துல ஒரு தேஜஸ் தன்னால வந்துடும், ஒரு தெய்வ கடாட்சம்னு சொல்லுவா, அது வந்துடும். அப்புறம் வந்து நிறைய தீர்த்த யாத்திரைகள் போற மாதிரி இருக்கும். குடும்பத்தோட கல்யாணம், கார்த்தி, அந்த மாதிரி போற மாதிரி இருக்கும். பெருமாள் சேத்திரங்கள் எல்லாம், அந்த சுவாமியோட சேத்திரங்கள், கோயில்கள் இதுக்கெல்லாம் போற மாதிரி இருக்கும். நல்ல மொத்தத்துல நன்னா இருக்கும். ஒரு 60% சொல்லலாம் இந்த வருஷம். நிச்சயமா நல்ல ஒரு சூழ்நிலை உருவாகும். உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தை வணங்கிக்கோங்க. முடிந்த வரைக்கும் நீங்க அன்னதானம் பண்ணுங்க, அது நல்லது. எல்லா ராசிக்காரர்களும் அன்னதானம் பண்ணலாம், இருந்தாலும் நீங்களும் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். முடிந்தவரையில் ஏழைகளுக்கு உதவுங்க, குழந்தைகள் படிக்கிறதுக்கு உதவுங்க, நல்லாயிடும். இந்த வருஷம் நல்லாவே இருக்கு. 60% நல்லா இருக்கிறதுனால தைரியமா இருக்கும், மனசு சுத்தமா இருக்கும், நிம்மதியா இருக்கும், நிர்மலமா இருக்கும். சரியா? இப்ப நம்ம கன்னிராசி பார்க்க போறோம். அடுத்ததா இந்த கன்னிராசியில உத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ஹஸ்த நட்சத்திரம், சித்திரை 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் இருக்கு. இப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு இறைவனை கெட்டியா புடிச்சுக்கிற மாதிரிதான் இந்த வருஷ பலன்கள் இருக்குங்கிறத முதல்லயே சொல்லிடுறேன். ஏன்னா குரு வந்து 4ல் வக்கரமா இந்த மாசம் ஏப்ரல் 24ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். திரும்ப 3ஆம் இடத்துக்கு வந்துடுறார்.
3ஆம் இடத்துல நவம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். சனி பகவான் 4ல் அர்த்தாஷ்டம சனியா இந்த வருஷம் ஜனவரி 2020 வரைக்கும் இருக்கார். அதுக்கப்புறம் 5ஆம் இடத்துக்கு போயிடுறார். ராகு வந்து 10ல் இருக்கார் மிதுனத்துல, கேது 4ல் வந்திருக்கார். இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அர்த்தாஷ்டம சனி ஏற்கனவே ரொம்ப படுத்தின்னு இருக்கு போன வருஷம்லாம். இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் படுத்தோம், ஏன்னா கூட கேது இருக்கு. ராகு 10ல் இருந்து ஓரளவுக்கு வருமானம் ஜீவனம் ஏதாவது கொடுத்துட்டு இருந்தா கூட உங்களுக்கு கேதுவானது அதை தடை பண்ணி விடுறது. 4ல் கேது இருக்கு. சுகஸ்தானம் 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம். சுகஸ்தானத்துல பாப கிரகங்கள் உட்காந்துருந்தா மனசுல நிம்மதி இருக்காது. அதனால என்ன ஆகுதுன்னா ஏதோ ஒரு கஷ்டம். ஒன்று பார்த்தீங்கன்னா உடம்பு மேக்சிமம் உடம்பு ரீதியாக படுத்தல் இருக்கும். வயிறு, குடல் வால்வுகள், ரத்த நாளங்கள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். சாப்பாடு செரிமானம் ஆகாரத்து இருக்கிறது, அந்த மாதிரிலாம் இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தொழிலில் ஒரு நாட்டம் இல்லாமல் போயிட்டு இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். என்னடா வேலை செய்கிறோங்கிற மாதிரி இருக்கும். மேலதிகாரிகிட்ட திட்டு வாங்கிட்டே இருப்போம். ப்ரமோஷன் பதவியெல்லாம் எதிர்பார்த்ததுலாம் ஒன்றும் நடக்காது. தொழிலதிபர்கள் வியாபாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா போட்டி பொறாமைகள் நிறைய இருக்கும். எதிராளி வந்து ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சங்கடங்கள் வரும். கூட வேலை செய்கிறவங்க தொழிலாளிகள்லாம் வந்து சரியான உற்பத்தியை தரமாட்டாங்க. அப்புறம் வந்து வங்கி கடன்கள் இது மாதிரிலாம் கஷ்டம் இருக்கும். எல்லாருக்கும் ஏதோ ஒரு அரசாங்கத்தோட ஒரு மோதல்கள், கணக்கு வழக்கு சரியில்லாமல் போகிறது, எதையாவது ஒரு தடுமாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். இது கலைஞர்கள் பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள்லாம் வருது கஷ்டமாக இருக்கும். அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா எப்படா பதவி போகும் இருக்கும், இல்லை பதவியே கிடைக்காம போகும். தொண்டர்களை தக்க வைக்கிறதுக்கு ரொம்ப பாடப்பட வேண்டியதாக இருக்கும். மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரத்தை எடுத்தால் தான் படிக்க முடியும். அது மாதிரி இருக்கும். பொதுவாக கன்னிராசியில் வந்து பொண்களுக்கும் அந்த மாதிரி தான். பொம்ராட்டிகளுக்கு கல்யாணம் ஆகிறதே கஷ்டமாக இருக்கும். ரொம்ப பிரயத்தனப்படணும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுங்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தனிப்பட்ட ஜாதகங்கள் நல்லா இருந்தால் ஓரளவுக்கு நல்லா ஓடும். அப்படி இல்லைன்னு சொன்னால் கஷ்டம்தான். கல்யாண வரன்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கவாடுக்கு இந்த வருஷம் ரொம்ப பிரயத்தனப்படணும். நிறைய பரிகாரம் பண்ணணும். நிறைய பரிகாரம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் பரிகாரம் பண்ணாலும் ஒரு திருப்தி ஏற்படுமே தவிர பெருசாக ஒன்றும் கிடையாது. பெருமாளை கெட்டியாக பிடிச்சிக்கணும். வெங்கடாதளபதியை, திருப்பதி வெங்கடாதளபதியை கெட்டியாக பிடிச்சிக்கணும். கன்னிராசி மொத்தமும் அந்த பெருமாளை பிடிச்சுண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது திருப்பதி போயிட்டு வந்து எல்லா கஷ்டங்களையும் போக்குற மாதிரி தெய்வமே நீயே கதி அப்படின்னு துணை இருந்து நல்ல புண்ணிய காரியங்கள் நிறைய பண்ணணும். அன்னதானம் பண்ணுறது, வஸ்திரதானம் பண்ணுறது, ஏழை குழந்தைகளை படிக்க வைக்கிறது, இப்போ வயசானவாள்லாம் இருக்கா அவளுக்கெல்லாம் வந்து உதவி பண்ணுறது, முடியாத வாழ்க்கெல்லாம் உதவி பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டே இருந்தால்தான் இந்த வருஷத்தை கரெக்டாக கடந்து அடுத்த வருஷம் பெருமாள் கதியில் உங்களுக்கு நல்லது ஆகட்டும். நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு 45% தான் இந்த வருஷம் பலன்கள் இருந்துட்டு இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போற ராசி துலா ராசி. துலா ராசியில வந்து சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1-2-3 பாதங்கள் இருக்கு. இப்போ கடந்த சில வருஷமா ஏதோ ஒரு தடங்கள் அப்படிலாம் இருந்துட்டு இருக்கும். ஆனால் எல்லாமே மாறுறது. காரணம் என்ன அப்படின்னா 3ல் இருக்கிற சனி இனிமே தான் பலமா இருக்க போறார். இந்த சனியானவர் ஜனவரி 2020 வரைக்கும் 3ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் தான் மகரத்துக்கு போறார். வருஷ கடைசியில தான் மகரத்துக்கு போறார். கேது பகவான் வருஷம் ஃபுல்லாவே 3ல் இருக்கார். அது நல்லது பண்ணுவார். ராகு 9ல் இருக்கார். குரு பகவான் என்ன பண்றாருன்னா இந்த ஏப்ரல் 24ஆம் தேதி வரைக்கும் 3ல் போயிட்டு அதுக்கப்புறம் நவம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் அதிசாரமா இங்க வந்து விருச்சிகத்துக்கு வந்துடுறாரு. ஏப்ரல் 24லேயே வந்துடுறார். நவம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். ஜூலைல வக்கர நிவர்த்தியா இருக்கு. 2ல் குரு இருக்கார். இப்ப இதுல வந்து பலன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முன்னாடி இருந்ததை விட மகிழ்ச்சி நிறைய இருக்கும். முகம் பார்த்தா அப்படியே பூரண சந்திர பிம்பம் மாதிரி மலர்ந்துட்டு இருக்கும். எல்லா எண்ணங்கள் மனசுல எண்ணங்கள் நல்ல ஒரு புது புது எண்ணங்களா வந்துட்டு நல்ல மகிழ்ச்சி பூரமான இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலோ இல்லை உத்தியோகமோ எல்லாமே நல்லா இருக்கும். சொந்தமா தொழில் ஆரம்பிக்கிறவா இந்த வருஷத்துல ஆரம்பிச்சுடலாம். உங்களுக்கு என்ன விருப்பமான தொழிலோ அதை ஆரம்பிக்கலாம். அதுல நல்ல ஓட்டம் ஓடும். பணத்துக்கு குறைச்சலே இருக்காது. எந்த வழியிலையாவது பணம் வரும்.
குருவோட பார்வையும் இந்த வருஷத்துல நன்னா இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி, பூரணமான சனி, துளாராசிக்கு உச்ச சனி உச்ச வீடு. அதனால சனியானவன் அவருடைய பார்வை 3ஆம் பார்வை 10ஆம் பார்வை இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. என்ன 10ஆம் பார்வைங்கிறது விரயத்தை பார்க்கிறது. அந்த விரயத்தை பார்த்தாலும் எல்லாமே சுப விரயமா இருக்கு. கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் நடக்கும், இல்லை வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். இந்த மாதிரி விரயங்கள் பாசிட்டிவான விரயங்கள், எல்லாம் தேவைக்கான விரயங்கள் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி 3ஆம் இடம் அப்படிங்கிறது கும்பத்தை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார், பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால நிறைய பழைய விட்ட குறை தொட்டக்கரையெல்லாம் இருந்ததெல்லாம் முன்னாடி வர வேண்டியதெல்லாம் இப்ப வரவுகள்லாம் தானா வரும். யாருக்காவது நீங்க கடன் கொடுத்திருந்தேன்னா, இத்தனை வருஷம் கடன் வராம இருந்ததுன்னா அதெல்லாம் வர ஆரம்பிக்கும். பொருளாதார ரீதியா நல்ல முன்னேற்றம் இருக்கும். ரொம்ப மிடில் கிளாஸ்ல இருந்தேன்னா அது கொஞ்சம் பெரிய கிளாஸுக்கு போற மாதிரி இருக்கும். அது மாதிரி சாதாரண வீட்டுல இருந்தேன்னா நல்ல வீட்டுக்கு குடி போற மாதிரி இருக்கும். சாதாரண உத்தியோகத்துல இருந்தேன்னா ப்ரமோஷன் மாதிரி கிடைச்சி நல்லபடியா ஆகும். வெளிநாடு வேலைகளுக்கு ட்ரை பண்றவாளுக்கு நிச்சயமா கிடைக்கும். தொழிலை விருத்தி பண்றவாளுக்கு நிறைய கிடைக்கும், அதுல தொழில் விருத்தி ஆகும். மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை வரும், நல்ல படிப்பு இருக்கும், போட்டி பந்தயங்கள் சக்சஸ் ஆகும். விவசாயிகளுக்கு விளைச்சல் நல்லா இருக்கும். கலைஞர்களுக்கு புது புது வாய்ப்புகள் வரும், பாராட்டு கிடைக்கும், அரசாங்க விருது கிடைக்கும், வருமானம் பெருசா இருக்கும், கேளிக்கைகள்ல ஈடுபடுவார்கள். அரசியல்வாதிக்கு புது பதவி கிடைக்கும், நல்ல ஒரு சந்தோஷமான நிலை இருக்கும், தொண்டர்கள் கூடுவார்கள், மக்களிடையே செல்வாக்கு பெருகும். பெண்களை பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் இந்த வருஷம் ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு சொல்லலாம். கல்யாணம் ஆகாத பொண்ணு இருந்தான்னா இத்தனை வருஷம் கல்யாணம் ஆகலையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு நிச்சயமா கல்யாணம் வரன் தேடி இந்த வருஷத்துல கல்யாணம் முடிஞ்சு போயிடும். அது உங்களுக்கு என்ன இஷ்ட தேவதமோ அதை இஷ்ட தேவதையோ அந்த தேவதையை வணங்கிட்டு இருக்கோம். எந்த சுவாமி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறதோ அந்த சுவாமியை வணங்குங்க. பொதுவா துளாராசிக்காரர்களுக்கு நிறைய பலன்கள் நல்ல பலன்களாகவே இருக்கு. கிட்டத்தட்ட 75% நல்லாவே இருக்கு. உங்களுக்கு என்னென்ன மனசுல வருதோ, என்ன எதிர்கால திட்டங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்க நிறைவேற்றிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கு. வாழ்க்கை பூரா வளமா இருக்கும். உங்களுடைய பிளானிங் ஒர்க் அவுட் ஆகும். அதுதான் மெயின். உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது சக்சஸ்ஃபுல் ஆகும். பொதுவா உங்களுடைய ராசிக்கு உரிய கடவுள் அப்படின்னு சொன்னா மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமியை நீங்க வணங்கலாம். இது போக உங்களுக்குன்னு ஒரு சுவாமி ரொம்ப பிடிக்கும். எந்த சுவாமி, பிள்ளையார், முருகன், அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள், அந்த கடவுளையும் நீங்க கெட்டியா பிடிச்சிட்டு சேவிச்சுருங்க. முடிந்த அளவுக்கு உங்களுக்கு நன்னா இருக்கிறதுனால தான தர்மங்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நன்னா பண்ணுங்க. உங்க கையால எல்லாருக்கும் கொடுங்க. உங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க, வஸ்திரதானம் பண்ணுங்க, குழந்தைகளை படிக்க வைங்க, ஏழை குழந்தைகளை படிக்க வைங்க. யாராவது கஷ்டப்பட்டா, வயசானவா, முதியோர்கள், உடம்பு முடியாதவா, ஊனமுற்றவள், இவாளுக்கெல்லாம் உங்களால சரீர ஒத்தாசை பண்ண முடிஞ்சா நிறைய பண்ணுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு நன்னா இருக்கு. இப்ப நம்ம பார்க்க போறது விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் கேட்டே இருக்க. இப்போ இந்த விசாக ராசிக்கு விருச்சிக ராசிக்கு நீங்க இதுவரைக்கும் நீங்க ராசி பலன் எல்லாம் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி பலன், குரு பயிற்சி பலன், வருஷ பலன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னமோ போட்டிருக்காப்பா, ஒண்ணுமே நல்லா இல்லப்பா, ஏதோ வாழ்க்கை ஓடுறது அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கும். ஆனால் இந்த வருஷம் விகாரி வருஷங்கிறது உங்களுக்கு ஒரு 50% தெம்பா கொடுக்கும். நல்ல பலனா இருக்கும். நிறைய பொருளாதார ரீதியா நிறைய பணம் வரும். நல்ல திட்டங்கள் பலிதமாகும். பெருசா கட்டங்கள் வராது. பொருளாதார தடைகள் இதுவரைக்கும் இருந்ததெல்லாம் நீங்கிடும். வீட்டுல சின்ன சின்ன சங்கடங்கள் அதெல்லாம் விலகி போயிடும். பிரிந்த கணவன் மனைவி திரும்ப ஒன்று சேர்வார்கள். பெருசா குடும்பத்துல பெரிய தகராறு இஷ்யூஸ் வராது. குழந்தைகளால வந்த கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஆரம்பிச்சிடும். வீட்டுல ஒரு சுமூகமான நிலை இருக்கும். தனிப்பட்ட ஜாதகம் நன்னா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நன்னா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா பொதுவா வெளியூர் பயணங்கள் அதனால பலன்கள் இருக்கும். வெளியூருக்கெல்லாம் போனா ஒரு நல்ல பலன்கள் இருக்கும். ஒரு எல்லாத்துக்கும் சுவாமி கும்பிடுறதுலேருந்து எல்லாத்துலேயும் ஒரு முன்னேற்றமான இதுவரைக்கும் இருந்த மனோபாவம் மாறும்.
உடல் ரீதியா கொஞ்சம் கொஞ்சம் படுத்துல இருக்கும். ஏன்னா வாக்குல சனி இருக்கு, கேது இருக்கு. அது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்டு தான் இருக்கும். ஆனா பெருசா வராது. ரொம்ப 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 பயப்படுற மாதிரிலாம் வராது. ஆனால் சின்ன சின்னதா வாக்கு கொஞ்சம் நீங்க வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து பார்த்து விடணும். பேசுற வாழ்க்கெல்லாம் மெதுவா பேசணும். ரொம்ப டடப்பட டடப்பட டடப்படன்னு குதிக்க கூடாது. அப்படித்தான் வரும். சில சமயம் வேகம் வரும். ஆனால் கொஞ்சம் பார்த்து இது பண்ணணும். ஜென்மத்துல குரு இருக்கிறதுனால கொஞ்சம் எதிரையும் நிதான போக்கு கடைபிடிக்கணும். இருந்தாலும் இதனுடைய பார்வைகள், குருவோட பார்வை, அந்த சனியுடைய பார்வைகள், அந்த விகாரி வருஷத்துல உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் வந்து ராகு, 8ல இருக்கிற ராகு. இது 8ல இருந்தா நல்லது பண்ணுவான்னா நிச்சயமா பண்ணும். இந்த விருச்சிக ராசிக்கு மட்டும் நல்லது நிச்சயமா பண்ணும். ஏன்னா ராகுவோட தன்மை அது. ராகு திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வரும்போது கிட்டத்தட்ட ஜூலை மாசத்துல ஒரு நல்ல பிரமாதமான சுச்சுவேஷன் வந்துட்டு இருக்கும். நல்லா ஓடிட்டு இருக்கும். தொழிலாளர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலையில ஒரு ப்ரமோஷன் அந்த மாதிரி இருக்கும். வேலை கிடைக்காத வாழ்க்கை வேலை கிடைக்கும். வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா, வியாபாரிகள் தொழிலதிபர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு பெருமூச்சு விடுற அளவுக்கு நல்லா இருக்கும். அரசாங்கத்தினால ஒரு அனுகூலம் கிடைக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா மற்றவாளுக்கும் அந்த கலைஞர்கள், அரசியல்வாதிகள், விவசாயிகள், மாணவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஓரளவுக்கு நிச்சயமா நல்ல பலன்கள் இருக்கும். பெரிய கெடுதல்கள் வராது. அதனால என்ன ஒண்ணு, இவாள்லாம் கொஞ்சம் தன்னால அந்த முயற்சியும் பண்ணிட்டு இருக்கணும். தெய்வ அனுகூலம் இருந்தா கூட ஒவ்வொரு விஷயத்திலையும் கொஞ்சம் முனப்பா இருந்துட்டு ஏதாவது பண்ணிட்டு இருக்கணும். கொஞ்சமான வேகமா செயல்படணும். பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா வாக்குவாதத்தை தவிர்க்கணும். முக்கியமா பக்கம் பக்கத்தாரோட உறவுக்காரோட, வீட்டில் இருக்கவாளோட, குழந்தைகளோட வாதங்கள் புரியக்கூடாது. பெரியவாளுக்கு மரியாதை கொடுக்கும். குடும்பமான வரையில் உங்களுக்கெல்லாம் யார் குருன்னு பார்த்துக்கோங்க. அந்த குருவை போய் வருஷத்துல ஒரு 2 மாசமா 2 தடவையாவது சேவிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. குலதெய்வ கோயிலுக்கு போறதுன்னு வச்சுக்கோங்க. குலதெய்வத்தை நல்லா வழிபடுங்க. எங்களுக்கு குலதெய்வம்லாம் தெரியாது சார் அப்படின்னா, பெருமாளை சேவிக்கிறோம், பெருமாளை சேவிக்கிறோம், திருப்பதி பெருமாளை இல்லை சார் நாங்கள் பெருமாள்லாம் சேவிக்க மாட்டோம் அப்படின்னா, பழனி திருச்செந்தூர் முருகன், இந்த திருச்செந்தூர் முருகன் அல்லது பழனி முருகன், இந்த முருகனை வந்து குலதெய்வம் மாதிரி வணங்கலாம். விருச்சிக ராசிக்கும் முருகன் நல்லது. வைஷ்ணவால் கூட நிச்சயமா முருகனை வணங்கினா நல்லதுதான். யார் வேணாலும் வணங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லபடியா நடந்துட்டு இருக்கும். பெருமாள் அனுகூலம், தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த வருஷம் 50% நல்லா இருக்கும். பெருசா பயப்படுற மாதிரி இருக்காது. கடந்த காலங்கள்ல இருந்த சோதனைகள் விலகி போகும். புதுசா முயற்சிகள் நல்லா இருக்கும். புதிய முயற்சிகள்னால வெற்றி கிடைக்கும். பெருசா கஷ்டங்கள் வராது. கஷ்டங்களை தாங்கிக்கிற பக்குவம் வந்துடும். முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள், அன்னதானம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம். குலதெய்வம், இஷ்ட தெய்வம் எல்லாத்தையும் சேவிச்சுட்டு இருக்கோம். நல்லா இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது தனுர் ராசி. தனுர் ராசியில மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் இருக்கு. இப்போ இந்த தனுர் ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசியிலேயே குரு வக்ரமா இருக்கார். இந்த மாசம் ஏப்ரல் 24 வரைக்கும். அதுக்கப்புறம் நவம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் விருச்சிக ராசிக்கு போயிட்டு நவம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் 12ல இருக்கார். கேதுவும் சனியும் ராசியிலே இருக்காங்க. சனி வந்து ஜனவரி 2020 அந்த இது வரைக்கும், ஜனவரி 2020 வரைக்கும் தனுர் ராசியிலே இருப்பார். அதுக்கப்புறம் மகர ராசிக்கு போயிடுறார். 7ல ராகு இருக்கார். இப்படியான ஒரு சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா மிஸ்ர பலன், அதாவது பாதி நன்னா இருக்கு, பாதி நன்னா இல்லை. ஏதாவது முயற்சிகள் வச்சிருந்தேன்னா அது இந்த வருஷம் முடிச்சுக்கோங்க. ஓரளவுக்கு நன்னா இருக்கும். பெருசா கஷ்டங்களும் வராது, பெருசா நன்மைகளும் நடக்காதுங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் சில ஐப்பசி மாசம் வரைக்கும், சித்திரையிலேருந்து ஐப்பசி மாசம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கு. நல்ல சூழ்நிலை, அதாவது என்ன சொன்னா வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும், கல்யாணம் நடக்கும், திருமணம் ஆகாத வாழ்க்கை திருமணம் நடக்கும், குழந்தைகளுக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வரும், திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் உண்டாகும். இந்த மாதிரி நல்லது நிறைய நடந்துட்டு இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஏற்படும். பெருசா கஷ்டம் வராது. ஆனால் உடல் ரீதியான பார்த்தீங்கன்னா நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள், காற்று சம்பந்தப்பட்ட நோய்கள், அதாவது வாயு தொந்தரவு, அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு சில்லறையா சின்னதா கஷ்டங்களை கொடுத்துட்டு இருக்கோம்.
பெருசா உடல் உபாதைகள் வராது, ஆனால் சின்ன சின்னதா வரும். ரெண்டாவது உத்தியோகம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் பாதியில நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும், வேலை பார்க்கறதே கஷ்டமா இருக்கும், வேலை பளு வந்து ரொம்ப கடுமையா இருக்கும். அதை கொஞ்சம் கடுமையா முயற்சி பண்ணி வேலை செய்யற மாதிரி தான் இருக்கும். தொழிலாளிகளுக்கு இப்படி தான் இருக்கும். வருஷ கடைசி கொஞ்சம் கஷ்டம் தரும், அது வரைக்கும் அப்படியே ஓடிட்டு இருக்கும். மற்றபடி ப்ரமோஷன் எதிர்பார்த்தேன்னா வரலாம், சில பேருக்கு வராமையும் போகலாம். வீடு வாங்கின யோகங்கள் நல்லா இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா வெளியூர் பயணங்கள், வெளியூர் டிரான்ஸ்ஃபர், இடமாற்றம் இந்த மாதிரிலாம் நல்லா நடந்துட்டு வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தொழிலதிபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா தான் இருந்தால் கூட உங்கள் வரவு செலவு கணக்கை கரெக்டாக வச்சுக்கணும். அப்போ தான், ஏன்னா கவர்மெண்ட்லேருந்து அப்பப்போ தொல்லை வரலாம், அரசாங்க தொல்லைகள் வரலாம், அதை கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். எதிராளிகள் எப்போ உங்களை கவுக்கிறதுன்னு பார்த்துட்டு இருப்பா. தொழிலாளிகள் சில சமயம் உங்களுக்கு ஈடு கொடுத்து நடக்க மாட்டாங்க, அதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஆனாலும் சமாளிச்சுட்டு ஓடும். வருமானம் நல்லா இருக்கும். மொத்தத்தில் எல்லாருமே பொருளாதார ரீதியாக கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி தான் இருக்கும். மற்ற இதில் இருக்கிற மற்றவாளுக்கு, அதாவது விவசாயிகள், வியாபாரிகள், விவசாயிகள், கலைஞர்கள், மாணவர்கள் இப்படின்னு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணால் சக்சஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனால உங்களால் ஆன முயற்சிகளை நீங்க எடுத்துட்டே இருக்கும். உங்க வேலை என்னவோ அதை செஞ்சுட்டே இருக்கும், பலன் தன்னால வரும். பெருசா எதிர்பார்க்காதீங்க, எதிர்பார்ப்புகள் கூடாது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு மொத்தமா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 55% ஓகே, 50% கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பரவாயில்ல அப்படின்னு ஓடிட்டு இருக்கும். என்ன பண்ணா நல்லா நடக்கும் அப்படின்னா, உங்க முயற்சிகளை விடாம பண்ணிட்டு பகவத் தியானம், தெய்வ அனுகூலம், தெய்வத்தை பத்தின பிரார்த்தனை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். உங்களால என்ன முடியுதோ அதை பண்ணுங்க, நல்லபடியா வந்துட்டு இருக்கும். இந்த வருஷம் நல்லா இருக்கும், ஓரளவு பரவாயில்லன்னு இருக்கும். சரியா? இப்ப நம்ம பார்க்க போறது மகர ராசி. மகர ராசியில உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கு. இப்போ இந்த மகர ராசிக்கு ராசிநாதனான சனி 12ல் இருக்காரு, 7th சனியா. இவர் வந்து இந்த 2020 ஜனவரி வரைக்கும் அங்க இருப்பார். அதுக்கப்புறம் ஜென்மத்துல மகர ராசியில வந்துடுறார். குரு இப்ப 12ல் தனுர் ராசியில ஏப்ரல் 24 வரைக்கும் இருப்பார். ஏப்ரல் 24க்கு இதுல விருச்சிக ராசிக்கு போயிடுறார். அங்கிருந்து நவம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் பலவிதமான நன்மைகளை தரார். அப்புறம் கேது 12ல் இருக்கார், ராகு 6ல் இருக்கார். இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு சனியால சின்ன சின்ன அவஸ்தைகள் இருந்தாலும் குரு நன்னா இருக்கிறதுனால எல்லா விஷயங்கள்லையும் ஒரு முன்னேற்றம், ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை, ஒரு ஆரோக்கியம் எல்லாம் இருக்கும். உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலா சனி லைட்டா ஒரு டென்ஷன் கொடுத்துட்டு இருக்கும். ஆனால் குருவானவர் இந்த வருஷம் பூரா நல்லது செய்யறாரு. அதே மாதிரி 6ல் இருக்கிற ராகுவும் உங்களுக்கு நல்லது பண்றாரு. பொதுவா இந்த வருஷத்துல கல்யாணம், வேலையில முன்னேற்றம், தொழில முன்னேற்றம், கலை ஆர்வங்கள்ல இது கேளிக்கைகள் இப்படி நிறைய இருக்கும். குடும்பத்துல பாத்தீங்கன்னா உறவுகள் ஒத்துமையா, அந்த பிரிஞ்சு போன உறவுகள்லாம் ஒன்னா சேர்றது, பிரிஞ்சு போன கணவன் மனைவி ஒன்னா சேர்றது, இப்படி ரொம்பவே நன்னா இருக்கும். வீட்டுல குழந்தை பாக்கியம் உண்டாகும், லாபத்துல குரு இருக்கிறதுனால. கல்யாணம் ஆகாதவாளுக்கு இந்த வருஷம் கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வீட்டுல உங்க பிள்ளையோ பொண்ணோ இருந்தால் பிள்ளை பொண்ணுக்கு கல்யாணத்துக்கான வரன் தேடி வரும், நிச்சயமாகும், கல்யாணமே ஆகும், நல்லா இருக்கும். ஸோ சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. ஓகே, அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஜென்ரலா வந்து உத்தியோகத்துல வேலை பளு குறைஞ்சிடும், பெரிய இது இருக்காது. ப்ரமோஷன் இருக்கும். இடமாற்றம் தேடிந்தீங்கன்னா பதவி இடமாற்றம், பதவி உயர்வு எல்லாம் வரும், விரும்பினபடி இருக்கும்.
அது மாதிரி வீடு வாகன யோகங்கள் இருக்கும். பொருளாதார வசதி மேம்படும், பொருளாதாரம் நல்லா இருக்கும், பண வருவாய் நல்லபடியாக வந்துட்டு இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், எதிரிகள் அடங்குவார்கள், பெரிய கஷ்டங்கள் இருக்காது, வங்கி கடன்லாம் ஈஸியாக கிடைக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல காலம் ஆகிடும். அரசியல்வாதிக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பதவி கிடைக்கலாம், இல்லை இருக்கிற பதவியிலேருந்து நல்ல ஒரு சூழ்நிலை உருவாகலாம், மக்கள் செல்வாக்கு உள்ளாகலாம். அதே மாதிரி கலைஞர்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதெல்லாம் கிடைக்கலாம். அதெல்லாம் அவருக்கு நல்ல இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயங்கள்ல முடிவெடுக்கிறது, இம்பார்ட்டன்ட் இதுவாக இருக்கிறது எல்லாத்துக்கும் அது காரணமாக இருக்கலாம். அதில் பணவரவு அதிகமாகி கேளிக்கைகள் சந்தோஷங்கள் எல்லாம் இருக்கலாம். இந்த முக்கியமானது ஒன்று என்னென்னா, இந்த வருஷம் அனைத்து பிரிவினருமே சேவிங்ஸ்னு ஒன்று பயன்படுத்துவாங்க. சேவிங்ஸ்னு ஒன்று இருக்கும், அதாவது வருமானம் பெருகிறதுனால அதை கொண்டு போய் ஒரு இடத்துல சேமிக்கிற மாதிரி. முடிவுகள் எடுக்கலாம்னா நீங்கள் என்ன வேணாலும் எடுக்கலாம், உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பெண்களுக்கு இது ஏற்ற வருஷம்னு சொல்லலாம். நிறைய சந்தோஷங்களை கொடுக்கும், உறவுகளை சேர்த்து கொடுக்கும், புது உறவுகள் வீட்டுக்குள்ளே வரலாம், அதன் மூலமாக மகிழ்ச்சி பெருகலாம். உங்களுக்கு தீர்த்த யாத்திரைகள் போகிறது, புனித யாத்திரைகள் போகிறது, சினிமா கேளிக்கைகள் அந்த மாதிரி இருக்கிறது, குடும்பத்தோட வெளியில் சுற்றின்னு இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய நடக்குங்கள். அப்பப்போ நடக்கும் சம்பவங்களுக்கு, உங்களுக்கு எல்லாமே சந்தோஷமான சம்பவங்களாக நடக்கும். உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நன்னா இருக்கும், பிரச்சனை இருக்காது. என்ன இஷ்ட தேவதையோ அதை பிடிச்சுருங்க போகிறோம். இந்த வருஷம் நன்னா இருக்கும். சரியா? அடுத்ததா நம்ம பார்க்க போறது கும்பராசி. கும்பராசியில அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம், புரட்டாதி 1, 2, 3 பாதங்களும் இருக்கு. இப்போ இந்த கும்பராசிக்கு ராசியாதிபதி சனி லாபத்துல இருக்கார், கேது லாபத்துல வந்து இருக்கு, குரு வக்கரகதியா ஏப்ரல் 24ஆம் தேதி வரைக்கும் லாபத்துல இருக்கு. அதுக்கப்புறம் 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆறார் விருச்சிக ராசிக்கு. அங்க வந்து நவம்பர் 6 வரைக்கும் இருக்கார், திரும்ப லாபத்துக்கு வர்றார் வருஷ கடைசியில. அது ஃபுல்லாவே வருஷம் ஃபுல்லா அங்க இருக்கார். சனியானவர் 2020 ஜனவரியில விரயத்துக்கு வர்றார், 12ஆம் இடத்துக்கு வர்றார். ராகு கேது அதே மாதிரி லாபத்திலையும் மந்த்லியும் வருஷம் ஃபுல்லா இந்த வருஷம் ஃபுல்லாவே இருக்கார். இப்ப இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல உங்களுடைய வாழ்க்கை ஓகோன்னு இருக்கிற மாதிரியான சூழ்நிலை உருவாரு. ஏன்னா சனி அள்ளி கொடுப்பார், நேர்மறை எண்ணங்கள் அதெல்லாம் நிறைய உருவாகும். மனசு வந்து ஒரு கம்பீரமாகவும் தெளிவாகவும் இருக்கும். எல்லா செயல்பாடுகள்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், செயல்பாடுகள்லாம் கரெக்டா இருக்கும். நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அது நடக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நோய் நொடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்பு ரீதியா படுத்தல் அப்படின்லாம் இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குணமாகும். ஒண்ணு. ரெண்டாவது, உங்களுடைய குடும்ப சூழல் இது வரைக்கும் விலகி நின்றவங்கள்லாம் உங்களை தேடி வரா மாதிரி, ஒரு ஒத்துமையா நடக்கிற மாதிரி, கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் இருக்கிற மாதிரி, குழந்தைகளோட நல்ல சூழ்நிலை உருவாகிற மாதிரி, இப்படி குடும்பம் வாங்கும்போது நல்ல தெய்வீகமா நல்ல பளிச்சுன்னு இருக்கும் அப்படியே. அதே மாதிரி புதுசா வீடு வாங்கலாம், புது வீடு குடி போகலாம், இப்ப இருக்கிறத விட நல்ல வீட்டுக்கு குடி போகலாம், நல்ல வைப்ரேஷன் நல்லா இருக்கும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், நல்ல ஆரோக்கியம், நாள்பட்ட வியாதிலாம் கூட சீக்கிரம் குணமாயிடும். அந்த மாதிரி இருக்கும். பெரியவங்களுக்கு வீட்டுல அப்பா அம்மாவுக்கு, மாமனார் மாமியாருக்கு இவங்களுக்குலாம் உடம்பு முடியாம இருந்ததுன்னா அது வைத்திய சாஸ்திரத்தினால சரியானபடி கவனிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதனால நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு வேலை பளு வந்து குறையும், பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தியோகத்துல விரும்பின இடமாற்றம் இருக்கும். அதுக்கப்புறம் அவருக்கு நல்ல வருஷம் ஃபுல்லாவே நல்லாவே ஓடிட்டு இருக்கும். 10ல் குரு இருந்தாலும் நல்லபடியா சூழ்நிலை உருவாகும். தொழில அதே மாதிரி சொந்த தொழில் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் தேடி வரும். புதுசா தொழில் ஆரம்பிச்சவங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை உருவாகும். அரசாங்க அனுகூலங்கள் நிறைய கிடைக்கும். தொழில போட்டிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும்.
அல்லது உங்களுடைய எதிரிகள் மறைய ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும். கலைஞர்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை உருவாகும். விவசாயிகளுக்கு மகசூல் பெருகும். ஓரளவுக்கு நல்ல விளைபொருள்கள்ல நல்ல விற்பனை ஆகும். வருமானம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு கூடும். மக்கள் புகழ் அதிகமாகும். தொண்டர்கள் சப்போர்ட்டா இருப்பாங்க. மேலிடத்துல கட்சி மேலிடத்துல நல்ல பேர் இருக்கும். அதே மாதிரி மாணவர்களுக்கு படிப்புல அதிக நாட்டம் போகும். நல்ல படிப்பு படிக்கலாம். வெளிநாட்டுல போய் விரும்புறவங்களுக்கு வெளிநாடு யோகம் இருக்கும். வேலைக்கு போறவங்களுக்கும் வெளிநாடுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா வெளிநாடு போகலாம். புதிய வேலைக்கு போகலாம். அதே மாதிரி பெண்களுக்கும் நல்ல இதுவா இருக்கும். அக்கம் பக்கத்தாரோட இந்த சண்டை சச்சரவுகள்லாம் நீக்கி ஒரு இதுவா இருக்கும். உறவுகள் நெருக்கமா வரும். தெய்வ அனுகூலம் நிறைய இருக்கு. மொத்தத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 75% நல்லாவே இருக்கு. ரொம்ப ஜாலியா இருக்கலாம், ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். அப்படிங்கிற மாதிரி மனசு பூரா வியாபிச்சுண்டு, ஒரு சந்தோஷம் வியாபிச்சுண்டு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை தான் இந்த வருஷம் ஃபுல்லா தருது. உங்களுக்கு பிடிச்ச தெய்வம், உங்களுக்கு ரொம்ப இஷ்டமான தெய்வம், அந்த தெய்வத்தை வணங்குங்க. உங்களால என்ன முடியுமோ அதை அன்னதானம், வஸ்திரதானம், குழந்தைகளை படிக்க வைக்கிறது, இந்த மாதிரியான நல்ல காரியங்கள்ல, புண்ணிய காரியங்கள்ல இறங்குங்க. மாசம் ஒரு தடவை இல்லை, வாரம் ஒரு தடவை, மாசம் 2-3 தடவை, இந்த மாதிரி உங்களால முடிஞ்ச உதவிகளை அடுத்த வாழ்க்கை செய்யுங்க. அதனால உங்களுக்கு தெய்வ அனுகூலம் ஜாஸ்தியாகிட்டே போகும். உங்களுடைய கஷ்டங்கள் குறைய ஆரம்பிக்கும். இந்த புத்தாண்டு உங்களுக்கு 75% நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தருது கும்பராசிக்காரங்களுக்கு. சரியா? இப்போ கடைசியா மீன ராசிக்கு பார்க்கலாம். மீன ராசியில பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த மீன ராசிக்காரர்களுக்கு சனி 10ல இருக்கு. 2020 ஜனவரி வரைக்கும் 10ல இருக்கும். அப்புறமா 11ல போகும், மகர ராசிக்கு போகும். கேது 10ல இருக்கு, ராகு 4ல இருக்கு. வருஷம் ஃபுல்லாவே அப்படித்தான் இருக்கும். இந்த குருவானவர் இப்ப 10ல ஏப்ரல் 24 வரைக்கும் வக்ரகதியில சஞ்சரிச்சுட்டு இருக்கார். அதுக்கப்புறம் ஏப்ரல் 24லேருந்து நவம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் விருச்சிக ராசியில இருக்கார். அதாவது உங்களுக்கு உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். இந்த 9ஆம் இடத்துல இருந்து நல்ல பலன் தருவார். ஜூலைல வக்ர நிவர்த்தி ஆறார். அதுக்கப்புறம் நல்ல ஒரு இது இருக்கும். திரும்ப அவர் நவம்பர் 6ஆம் தேதி தனுர் ராசிக்கு பயிற்சி ஆறார். இப்போ இந்த நிலையில உங்களுடைய கஷ்டங்கள் பெரும்பாலும் குறைஞ்சிடும். ரொம்ப தொந்தரவுகள்லாம் இருக்காது. வீட்டில் பார்த்தீங்கன்னா கல்யாணம், குழந்தை பாக்கியம், வேற சுப நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி ஏதாவது நடந்துட்டு இருக்கும். நல்லபடியா இருக்கும். ஆயுள் ஆரோக்கியம் எல்லாருக்குமே நல்லா இருக்கும். கஷ்டங்கள் வராது. பெரிய தொந்தரவுகள் இருக்காது. குடும்பத்துல ஒத்துமை இருக்கும். பொருளாதார நிலை ரொம்ப நல்லாவே மேம்படும். பண வரவுகள் சேரும். சிலருக்கு வீடு வாங்குற யோகம் இருக்கும். இல்ல புதுசா ஒரு வீடு குடி போற யோகம் இருக்கும். சிலருக்கு தான் இப்ப இருக்கிற இடத்த விட்டு வேற ஒரு இடத்துல போய் வசிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதனால நன்மை நடக்கும் நிறைய. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே எல்லாருடைய அந்த குடும்பத்துடைய ஒற்றுமை, உடல் ஆரோக்கியம் பாத்தீங்கன்னா பெருசா ஒன்றும் படுத்தாது. சின்னதா கொஞ்சம் அழுத்தம் அந்த மாதிரி ஏதாவது இருந்துட்டு இருக்கும். ரொம்பலாம் கஷ்டம் வராது. உண்டு உடல் ஆரோக்கியம் நல்லா தான் இருக்கும். உத்தியோகம் பார்க்குறவாளுக்கு வேலையில 9ல குரு இருந்து நிறைய நல்லது செய்யறதுனால விருப்பப்பட்ட பதவி, விருப்பப்பட்ட இடமாற்றம் அந்த மாதிரி இருக்கும். சம்பளம் நினைச்சது கிடைக்கும். விரும்பின அவங்க சம்பள உயர்வு கிடைக்கும். வாழ்க்கை பூரா நல்லா இருக்கும். இந்த வருஷம் பூரா அப்படியே நல்ல ஃபியூச்சருக்கான திட்டங்களை வகுத்தீங்கன்னா அது கரெக்டா வரும். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்கள், சக தொழிலாளிகளுடைய ஆதரவுகள், இந்த மாதிரி நிறைய கிடைச்சிட்டு இருக்கும். சொந்தமா தொழில் பண்றவாளுக்கு ஓரளவுக்கு அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். வங்கி கடன்லாம் ஈஸியா கிடைக்கும். புதுசா தொழில் விஸ்தாரணம் பண்றதுன்னா பண்ணிக்கலாம். இல்ல புதுசா வேற தொழில் ஆரம்பிக்கிறதுனாலும் ஆரம்பிச்சுக்கலாம். புதுசா தொழில் ஆரம்பிக்கிறவாளுக்கும் நல்லது நடக்கும். பெருசா கஷ்டம் வராது. சின்ன இடங்கள் வரும். ஆனால் கொஞ்சம் சமாளிச்சு இது பண்ணிடுவீங்க. கலைஞர்கள் பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் நிறைய வரும். அதை சரியா பயன்படுத்திக்கணும். அப்படி பயன்படுத்திட்டாங்கன்னா
இந்த வருஷம் ஃபுல்லா நல்லபடியா ஓட்டிடலாம். வருமானத்துக்கு குறைவு இருக்காது. அரசியல்வாதிகளுக்கு பெருசா பிரச்சனை எதுவும் இருக்காது. ஆனால் இருக்கிறதுல இருந்து கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருக்கும். ரொம்பலாம் ஓவர்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனாலும் நல்ல பேர் இருக்கும். பதவி கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் பிரயத்தனப்பட்டால் கிடைச்சிடும். மற்றபடி பதவி கிடைக்காதுன்னா கூட பேர் நல்ல பேரா இருக்கும், கெட்ட பேர் ஆகாது. மக்கள் செல்வாக்கும் இருந்துட்டு இருக்கும். அப்புறம் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா படிப்பு நல்லா இருக்கும். புது முயற்சிகள் அதில் இறங்கலாம். புதிய பாடத்திட்டங்கள்ல சேரலாம். விருப்பப்பட்ட பாடங்கள்ல சேரலாம். வெளிநாடு வேலைகள், வெளிநாடு படிப்புகளுக்கு முயற்சிக்கலாம். அதெல்லாம் கிடைக்கும். போட்டி பந்தயங்கள்ல வெற்றி இருக்கும். இருந்தாலும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் சொல்வதை கொஞ்சம் கவனமா காது கொடுத்து கேட்டு அதன்படி நடக்கணும். விவசாயிகளுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். மகசூல் நன்னா இருக்கும். விளைச்சல் ஓரளவுக்கு நன்னா இருக்கும். வருமானம் வந்துட்டு இருக்கும். புதுசா நிலம் வாங்கக்கூடிய சில பேருக்கு அந்த வாய்ப்புகள் நன்னா வந்துவிடும். பெருசா ஆனா ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்க்க முடியாது. சின்னதா இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் 9ல குரு ரொம்ப பிரமாதமா நவம்பர் 6 வரைக்கும் ரொம்ப பிரமாதமான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுக்குள்ள நீங்க என்னென்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ சாதிச்சுக்கலாம். குழந்தைகளால சந்தோஷம் இருக்கும். வீட்டுல கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷம் இருக்கும். அனுகூலமான போக்கு இருக்கும். உங்களுக்கு விருப்பமான இடங்களுக்கு நீங்க சென்று வரலாம். கடவுள் யாத்திரைக்கு, அது புனித யாத்திரை அந்த மாதிரி செல்லலாம். மொத்தத்துல 70% மீன ராசிக்காரர்களுக்கு நன்னா இருக்கு. பெருசா கஷ்டங்கள் வராது. சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும். அது சரியா போயிடும். ரொம்ப மற்ற கிரகங்களும் அனுகூலமான போக்கு தான் இருக்கு. அதனால இந்த விகாரி வருஷம், புத்தாண்டு வருஷம் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு 70% நல்லதை கொடுக்கறது. பெருசா கஷ்டங்கள் வராது. சந்தோஷமா இருக்கலாம் எல்லாரும்.